கரையில் மட்டுமல்ல, கடலிலும் நீரின் மேற்பரப்பிலும் ட்ரோன்கள் வந்துவிட்டன. ஆளில்லாத ட்ரோன்கள். ஏன் குழப்பமாக இருக்கிறதா? ஆம், ஆளில்லாத போட்டுகள் இந்திய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறது. ஜால்சார் மல்டி ரோல் ஆளில்லா நீர் மேற்பரப்பு வாகனம் இந்தியா தயாரித்து செயல்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறது. இந்தியாவின் தொழில்நுட்பம் வடிவமைப்புடன் முழுக்க இந்தியாவில் இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா பாதுகாப்பு துறையில் பெரும் புரட்சி செய்கிறது என்றே சொல்ல வேண்டும். இந்தியா தனக்கு தேவையான பாதுகாப்பு தளவாடங்களை இந்தியாவிலேயே தயாரிக்க முற்படுகிறது. இதற்கு மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழுள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெரிதும் உதவி புரிகின்றன, ஒத்துழைக்கின்றன. இப்போது எல்லை கட்டுப்பாட்டு பாதுகாப்பு பகுதிகளில் ஆளில்லாமல் ஆயுதம் ஏந்திய அதிவிரைவு கடற்படகுகளை இந்தியா தனது இந்திய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கியுள்ளது. கடற்பாதுகாப்பில் இந்தியா அதிக கவனம் செலுத்துகின்றது என்றே சொல்ல வேண்டும். ஆளில்லா ஆயுதம் ஏந்திய அதிவேக தானியங்கி படகுகளை சோதனை செய்து இந்தியா வெற்றியும் கண்டிருக்கிறது. அதிவேகமுடையதும் விரைவாக செயல்படக்கூடியதுமானதும் மட்டுமல்ல, தாக்குதல் செய்யவும் தடுக்கவும் இந்த படகுகளால் இயலும் என்பதும் இதன் சிறப்பாக சொல்லப்படுகிறது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடும் இந்திய கடற்படையும் எலக்ட்ரானிக் சிஸ்டம் இன்ஜினியரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் இணைந்து இந்த தானியங்கி ஆட்டோமஸ் ஃபாஸ்ட் இன்டர்செப்டர் போட்டுகளை உருவாக்கியிருக்கிறது. கடல் வழியான எல்லை மீறல்களையும் ஊடுருவல்களையும் போதைப்பொருள் கடத்தல்களையும் மர்மமான நகர்வுகளையும் கண்காணிக்கவும் எல்லை பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த போட்களால் இயலும். ஊடுருவல்களையும் சட்டவிரோத செயல்பாடுகளையும் கண்காணிப்பது மட்டுமல்ல, தாக்குதல் நடத்தி தடுக்கவும் இந்த போட்களால் முடியும். அதற்கான ஆயுதங்கள் அவற்றில் இருக்கும். இந்த ஆளில்லா படகுகளுக்கு அதிநவீன தொழில்நுட்ப சென்சார்களின் உதவியால் உளவு பார்க்கவும் சந்தேகமான கப்பல்களின் நகர்வுகளை ட்ராக் செய்யவும் இவற்றால் இயலும். மைன் கவுண்டர் மெஷரிங் வெசல்கள், கடற்பாதைகள் போன்றவைகளை பாதுகாக்கவும் மைன்களை கண்டறியவும் அவற்றை செயலிழக்க செய்யவும் இந்த ஆளில்லா படகுகளுக்கு இயலும். இவற்றை அதற்கு பயன்படுத்தவும் முடியும். இது தவிர எப்போதும் சீன துருப்புகள் இந்திய படைகளை உரசி கொண்டிருக்கும் இந்தியாவின் கிழக்கு லடாக்கில் உள்ள முக்கியமான பாங்காங் ஏரியில் கண்காணிக்கவும் முதலாக இந்தியா ஆளில்லா ஆயுதமேந்திய தானியங்கி படகுகளை வாங்குகிறது. இதற்காக சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட 12 படகுகளை இந்திய இராணுவம் வாங்குகிறது. இந்த படகுகள் நீரின் மேற்பரப்பில் மட்டுமல்ல, நீருக்கு அடியிலும் தந்திரபரமான செயல்பாடுகளை கொண்டதுடன் போர் திறன் கொண்டவைகளாகவும் போர் செய்யவும் இவற்றை நீரின் மேற்பரப்பிலும் நீரின் உட்பகுதியிலும் இவற்றால் இயலும் என்பதும் சொல்லப்படுகிறது. இதை சொல்பவர் சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் நிறுவனர் நிகஞ்ச் யாஷர் தெரிவிக்கிறார். முன்னும் பின்னும் அதிநவீன கேமராக்களுடன் பகல் மற்றும் இரவு துல்லியமாக கண்காணிப்பு திறன் கொண்ட ரேடார்கள் மற்றும் 12.7 மில்லிமீட்டர் SRCG துப்பாக்கிகள் உடைய இந்த போட்டில் மேலும் பல ஆயுதங்களும் உள்ளடக்கியதாக இருக்கும். இவை தன்னைத்தான் இயங்கி செயல்படுவதுடன் தொலைதூர கட்டுப்பாட்டு மையங்களில் இருந்து நாமும் அவற்றை இயக்க முடியும். மட்டுமல்ல, தூரத்தில் எங்கிருந்து வேண்டுமானாலும் இவற்றை இயக்க முடியும். இதில் ஃப்ளையிங் ட்ரோன்களும் பொருத்தப்பட்டிருப்பதால் திடீரென தேவைப்பட்டால் இந்த ட்ரோன்கள் போட்டிலிருந்து கிளம்பி சென்று வான்வழி கண்காணிப்பிலும் தாக்குதலிலும் ஈடுபடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு ஆள் தேவையில்லை என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து கொண்டு ஒருவர் ஒரே நேரம் பல படகுகளை கையாள முடியும் என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது. இந்த படகுகள் ஒரு முறை எரிபொருள் நிரப்பி புறப்பட்டு விட்டால் 48 மணி நேரம் வரை 360 டிகிரியில் சுழன்று தொடர்ந்து வேலை செய்ய இயலும் என்பது இந்த போட்டின் திறன்களாக கருதப்படுகிறது. இதில் GPS தவிர நமது இந்தியாவின் ISRO நேவியேஷன் சிஸ்டமான நேவிசியும் பொருத்தப்பட்டுள்ளது. எனவே GPS செயலிழந்தாலும் இது துல்லியமான இலக்கை நோக்கி இயங்கும் திறன் கொண்டவையாக இருக்கும். இராணுவம் முதலில் வாங்கும் 12 படகுகளில் 10 படகுகளை கடற்படைகளுக்கும் 2 படகுகளை லடாக்கில் உள்ள பாங்காங் ஏரி கண்காணிப்பிற்கும் வழங்கப்படுகிறது. இந்த 2 படகுகளையும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் அளிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். இந்த ஏரியானது 134 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கடற்பரப்பிலிருந்து 4350 மீட்டர் உயரத்தில் இருக்கும் உலகிலேயே மிக உயரமான உப்பு நீர் ஏரி என்பதும் குறிப்பிடத்தக்கது.